வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. இது 5 வயதுக்குட்பட்ட அத்துணை குழந்தைகளுக்கும் வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 1222 முகாம்களில் 5379 பணியாளர்களோட கொண்டு கிட்டத்தட்ட 1,34,199 குழந்தைகளுக்கு நம்ம இந்த சொட்டு மருந்து வழங்கணும்னு திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னைக்கு முதற்கட்டமாக வட்டார சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம், எல்லா ஜிஹெச்ஆர் மருத்துவமனை எல்லா இடத்துலையும் வழங்குறாங்க. அங்கன்வாடி மையங்கள் எல்லாமே வழங்குறாங்க. அதுபோல் 18 சிறப்பு குழுக்கள் ஒரு மொபைல் குழுவும் இருக்குது. 128 நடமாடும் குழுக்களுமே கோயில் திருவிழா, தற்காலிக குடியிருப்புகள், பஸ் நிலையம், ரயில் நிலையம், எல்லா இடமே கல்யாண வீடுகள் நடக்கிற இடம், அந்த மாதிரி அங்கே உள்ள குழந்தைகள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. நம்முடைய தமிழ்நாடு அரசு சிறப்பாக இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது வழங்காமல் எந்த பிள்ளையும் விடுபட்டு விடக்கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்துகிறது. அறிவிச்சாச்சு இல்லை பட்ஜெட்ல அரசு உதவி பெறும் அத்தனை பள்ளிகளுக்கும் உண்டு. நம்பர்ஸ் இனிதான அரைவ் பண்ணுவாங்க இல்லையா? இல்ல சொந்த கட்டத்தில் கட்டணும் அப்படின்னு அதிக முயற்சி எடுத்து வருகிறோம். வருஷத்துக்கு 500 மையங்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதாவது மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் மூலம் அந்த 500 மையங்களும் கட்டி கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க நிதியிலேருந்து கட்டித்தர்றாங்க. ஒன்றிய பொது நிதி, பஞ்சாயத்துல இருந்து எல்லா நிதிகளிலிருந்தும் இந்த அங்கன்வாடி கட்டடத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வருகிறது. சில அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலம் கூட அங்கன்வாடி மையத்தை நமக்கு கட்டித்தர்றாங்க, புதுப்பிச்சு தர்றாங்க. எல்லா பணிகளுமே அங்கன்வாடி மையங்கள் எல்லாம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது, நல்லா நவீனப்படுத்தப்பட்டுள்ளது என்ற நிலையை உருவாக்கணும்னு தான் அரசு முயற்சி எடுத்து வருது. இல்ல அவருக்கு எங்களை பத்தி சொன்னாதான் அவருக்கு ஒருவேளை நீங்க நியூஸ்ல போடுவீங்களா இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. தோல்வி பயத்தினால வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாதான் சொல்றாங்களே, கரெக்டா வாயால் வடை சுடுகிறாருன்னு அவருக்கு தான் பொருத்தமா இருக்கும். சொல்றது உண்மையா பொய்யான்னு கூட நினைக்க மாட்டேங்கிறாரு. அவர் பாடு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஊட்டச்சத்தை உறுதி செய் எங்களுடைய மத்திய அரசு, ஒன்றிய அரசு திட்டம்ன்றாரு. ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் சமூக நலத்துறை சார்பில் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதாவது ரொம்ப எடை குறைவா உள்ள பிள்ளைங்களுக்கு, ஊட்டச்சத்து கம்மியா உள்ள பிள்ளைங்களுக்கு கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டுச்சு. அது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசுடைய நிதி. அதே போல கலைஞர் கனவு இல்லம் திட்டம்னு ஒரு திட்டம் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர். இவர் சொல்றாரு அது மோடி வீடை தான் இவர் மாத்திய போறாங்க, வைக்க போறாங்க. இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அப்படி செய்ய முடியாது. இது கனவு இல்லம், கலைஞர் கனவு இல்லம்ன்றது 8 லட்சம் வீடற்ற அந்த குடும்பத்தினருக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம். ஆண்டுக்கு 1 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்க ஒரு திட்டமிடப்பட்டுள்ளது. 3 லட்சம் மதிப்பீட்டில். அதற்காக அந்த 8 லட்சம் வீடற்ற அந்த குடும்பங்களுடைய கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசுடைய நிதி. அதுபோல வெள்ளத்துக்கு நாங்க நிவாரணம் கொடுத்தோம் பாருங்க. இதுதான் அவர் சொல்றது எல்லாம் உண்மைக்கு எதுவுமே உண்மை கிடையாது. பொய்யான செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாரு. வாயால உட சொல்றாதான் உண்மை. வெள்ள நிவாரணம் ஒரு சல்லி காசு கூட கொடுக்கல. நேற்று நிதி அமைச்சர் கொடுத்திருக்காரு. நம்ம தூத்துக்குடி தாலுகாவில் அத்தனை குடும்பத்துக்கும் நம்ம 6000 கொடுத்துருக்கோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் சென்னை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்குலாம் கொடுத்துருக்கிறாரு. அதனால எல்லாமே அவர் எதையோ சொல்லிட்டு போயிட்டு இருக்காருங்க. எல்லாரும் தான் கவனிக்கணும்னு நினைக்கிறாரு. அவ்வளவுதான். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.